தமிழ்நாட்டு மக்களுக்கு நடந்த சோக கதையை கேளுங்கள். சிட்வான் சிட்டி அழகிய ஊர். ஆனால் சில தமிழ்நாட்டு மக்களுக்கு யமனாக வந்தது டூர் போனவர்களுக்கு. வணக்கம். நான் நேபாள் பரத்பூர் சிட்வான் சிட்டிலேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். இப்போ இங்கே டூர் வந்தவங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சென்னை, பொள்ளாச்சி, தேவக்கோட்டை இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நேற்று ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் ஒரு 7 பேர் இறந்துட்டாங்க, 7 பேர் இன்ஜூர்டு இருக்காங்க. இங்கே பரத்பூர் சிஎம்எஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போது உங்கள்கிட்ட பேசுவாங்க, கொஞ்சம் விவரம் சொல்லுங்கள். வணக்கம். நாங்க பொள்ளாச்சியில இருந்து 7ஆம் தேதி அன்னைக்கு டூர் ப்ரோக்ராம் போட்டு கிளம்பி வந்தோம். 13 நாள் டூர் ப்ரோக்ராம். முதல்ல அலகாபாத் வந்தோம், அயோத்தி வந்தோம், அப்புறம் முக்திநாத் பார்த்தோம். போக்ரா முக்திநாத் போனோம். முக்திநாத் போயிட்டு போக்ரா சைட்டிங் போனோம். அப்புறம் மனோகாம்னா போயிட்டு வரும்போது எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நாங்க 10 பேர் போனோம். ரோட் கார்ல போலாம், லேட் ஆகும்னு ஜீப்ல வேன்ல போலான்னாங்க. 10 பேர் ஒரு வேன், 14 பேர் ஒரு வேன்ல போனோம். 10 பேர் போன வேன் நல்லா வந்துடுச்சு. 14 பேர் போன வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பள்ளத்துல விழுந்துருச்சு. 7 பேர் ஸ்பாட் 7 பேர் இங்க சிஎம்எஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. எங்களுக்கு நெட் எல்லாம் கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு போன் பேசவோ அவங்க ஹிந்தியில பேசுறதோ எங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை, புரியவங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நாங்க கூட்டிட்டு 7 பேர் இறந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா. அதை எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வரணும், ஹெல்ப் வேணும். ஸோ இது நேபாளில் இருக்கிற சிட்டிவான் டிஸ்ட்ரிக்டில் பரத்பூருங்கிற இடத்துல சிஎம்எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இவர்களுக்கு அங்கு இருக்கும் அரசு அதிகாரிகளும் உதவி செய்து இவர்களை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கும் அதிகாரிகளும் இவர்களுக்கு எப்படியாவது உதவ வேண்டும். அழைச்சிட்டு போனவங்களே ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்களாட்ட தெரியுது. பாவம், நிலைமையை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. மகிழ்ச்சியாக போன இடத்துல இப்படி ஒரு துயரமா?